ஹலோ டீச்சர்ஸ், வெல்கம் டு சான்ஜி அகாடமி. ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்மளே சேனலில் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல் மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு வந்து ஆன்சருக்கு வீடியோ கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து டிஆர்பி அஃபிஷியலாக வெளியிட்ட ஒரு டென்டேட்டிவ் கீ. ஸோ இது டென்டேட்டிவ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு சில கேள்விகளுக்கு தவறான ஆன்சர்ஸ் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஏதாச்சும் கேள்விக்கு உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து தப்பாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சு அப்படின்னா வித் புக் ப்ரூஃபோட நீங்கள் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸ் வந்து தெரிவிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1 வீக் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஜூலை 22 வரைக்கும் உங்களுடைய அப்ஜெக்ஷன்ஸை நீங்கள் தெரிவிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம டெட் பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் வந்து கேட்டு கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். அண்ட் டெட் பேப்பர் 2ல் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 90 கொஸ்டின்ஸ் வந்து சேம் தான் இல்லையா? சைக்காலஜி, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து கொஸ்டின் சேமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் நம்ம போட்டிருக்க வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் 91லேருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய சோஷியல் பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? அண்ட் நம்ம இப்போ போட்டிருக்கிற இந்த ஆன்சருக்கு எல்லாமே வந்து பிடிஎஃபாக நம்மளுடைய சேனலில் டெலிகிராம் சேனல் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், சரியான காலவரிசையை தேர்ந்தெடு. ஆங்கிலேயர்கள் அவர்களுடைய காலவரிசைகள். ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. போர்ச்சுக்கல், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். நெக்ஸ்ட்டு, டேஸ் காலத்தில் பெர்னாண்டஸ் மதுரைக்கு வருகை புரிந்து அங்கு ஒரு தொடக்கப்பள்ளியை நிறுவினார். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, வீரப்ப நாயக்கர். அஸ்ஸாம் தேயிலை நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1839. நெக்ஸ்ட்டு, பொறுத்துக. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம் அதோடைய இயர்ஸோட பொருத்தணும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு அகைன் பொறுத்துக. குத்புதீன் ஐபக், பால்பன், ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி இவர்கள் ஆண்ட வருடங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தனது பணியை தொடங்கிய பாலாஜி விஸ்வநாத் டேஸில் பேஷ்வா ஆனார். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1713. நீல் தர்பன் என்ற நாடகம் டேஸ் என்பவரால் எழுதப்பட்டது. தீனபந்து மிஸ்ரா. ஆன்சர் தான் ஆப்ஷன் டி. நாடு முழுவதும் 10+2+3 என்ற ஒரே மாதிரியான கல்வி முறையை அறிமுகப்படுத்திய குழுவில் தலைவராக இருந்தவர் டாக்டர் டிஎஸ் கோத்தாரி. ஆன்சர் ஆப்ஷன் பி. சதி எனும் நடைமுறையை ஒழிக்க சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1829. ஆன்சர் சி. ஆக்ராவை நிர்மாணித்து அதை தலைநகராக ஆக்கி கொண்ட அரசர் யார்? சிக்கந்தர் லோடி. அஸ்ஸாமில் இடம்பெயர் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகள் கிடைத்துள்ள இடங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தாஜலி ஹேடிங் மற்றும் சருதரு. நெக்ஸ்ட், கீழ்கண்ட வாக்கியத்தில் மகள்வாரி முறைக்கு தகுந்த சரியான கூற்று. மகள்வாரி முறை பற்றிய கேள்வி. ஸோ இதில் சரியான கூற்று வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து கொடுத்துருக்காங்க, ஏ மட்டும். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றவர். பிரெஞ்சு இராணுவத்தின் மூலம் நவீன போர் முறைகளில் பயிற்சி பெற்றவர் தீரன் சின்னமலை. தட்சசீல பல்கலைக்கழக இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி 1992. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. குப்த அரசர்களுக்கு ஆலோசனைக்கு உதவி புரிந்த அமைச்சர்கள் குழு சபா. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்பிரிக்காவில் தோன்றி பின்னர் உலகத்தின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்த மனித இனத்தின் மூதாதையர் ஹோமோ எரெக்டஸ். ஆன்சர் ஆப்ஷன் சி. கீழ்கான இணைகளை கவனிக்கவும். இதில் தவறான இணை கேட்குறாங்க. உஷா, பலி, கிராமணி, சமிதி. ஸோ இதில் தவறான இணை ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் அகைன் தவறான இணை தான். குறிஞ்சி, பெருநற்கிள்ளி, சேரர், பாலை. ஸோ ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஃபஸ்ட் ஒன் மட்டும் சரி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் இணைகளை கவனிக்கவும். குஷான அரசர், சாகர்கள், முதல் சாகாட்சியாளர் மவுஸ். ஸோ இந்த மாதிரி இருக்குது. காந்தார் கலை, எரித்திரை கடலின். ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் சரியான இணையன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, செகண்ட் ஒன் மட்டும். நிர்வாக வரலாற்றை அறிய ஒரு சிறந்த ஆதாரமாக நாணயங்கள் திகழ்கின்றன. நவீன இந்தியாவின் முதல் நாணயம் டேஸாம் ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சியில் வெளியிடப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1862. நெக்ஸ்ட், டேஸாம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் என்ற இடத்தில் டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் டிஸ்கோ அமைக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1907. நெக்ஸ்ட்டு, பொருட்கள் அது கண்டறியப்பட்ட நகரங்களோட பொருத்தணும். சங்கு, வைடூரியம், கர்னீலியன், ஸ்டீடைட். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் அகைன் பொறுத்துக.
நிர்வாக அதிகாரிகள் அவர்களுடைய பதவி பானு, குந்தலா, துர்கத் வஜர், சிம்மானந்தா. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. மதராஸ் உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார்? சர் திருவாரூர் முத்துசாமி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. கீழ்காணும் தொடரில் தவறானவை எது? 1803 வில்லியம் கேவண்டிஷ் பென்னிங் என்பவர் சென்னை மாகாண கவர்னரானார். அவரது காலத்தில் இராணுவத்தில் கட்டுப்பாடுகள் அறிமுகப்படுத்துது. இந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து தவறானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. 1800 நடைபெற்ற வேலூர் கழகத்திற்கு இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ஃபீல்டு ரக துப்பாக்கி காரணம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பொறுத்துக. பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம், சாரதா சதன் இதோடைய வருடங்கள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு தவறானது எதுன்னு கேட்குறாங்க. சட்டங்கள் அது இயற்றப்பட்ட ஆண்டு. இந்து விதவை மறுமண சட்டம், உள்நாடு திருமண சட்டம், சாரதா சட்டம், தேவதாசி ஒழிப்பு சட்டம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இத்தாலிய பயணி நிக்கோலா கோண்டி எப்பொழுது விஜயநகரத்துக்கு வருகை புரிந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி. 1420. இந்தியாவில் இடைப்பழங்கற்காலத்தை முதலில் அடையாளம் கண்டவர் ஹச்டி சங்லியா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. பேரண்டம் விரிவடைந்து கொண்டிருப்பதற்கான ஆதாரங்களை முன்வைத்தவர் எட்வின் ஹப்பிள். உலகின் மிகப்பெரிய கடல் காற்று பண்ணை டேஸ் ஆகும்? லண்டன் அரே. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் பொறுத்துக. இந்திய நிலக்கரி நிறுவனம், இந்திய அணுமின் சக்தி நிறுவனம், நீர்மின் சக்தி நிறுவனம், சூரிய சக்தி நிறுவனம். ஸோ அதோடைய தலைமையிடம் நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு பொறுத்தணும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், மின்னல் வெளிப்படும் போது அதன் வெப்பம் 9882.2 டிகிரி செல்சியஸ். ஸ்டேட்மெண்ட் 2, ஒரு இடி மின்னல் பாய்வின் சராசரி நீளம் 1 முதல் 2 கிலோமீட்டர் ஆகும். ஸோ இதுக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தவறானதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பொறுத்துக. முதன்மை பொருளாதார நடவடிக்கை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பொறுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சரியானது எதுன்னு கேட்குறாங்க. சரியான இணை உலகின் மாநகர மக்கள் தொகையை வச்சு கொடுத்துருக்காங்க. டோக்கியோ, டெல்லி, ஷாங்காய், மெக்சிகோ. இதில் சரியானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. கீழ்கண்டவற்றில் தவறான கூற்று. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். இது சூரியனை ஒரு முறை வலம் வர 88 புவி நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஸோ இது வந்து புதன் பற்றி கொஸ்டின். தவறான கூற்று வந்து ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு மங்கோலாய்டு, காகசாய்டு, ஆஸ்ட்ரலாய்டு, நீக்ராய்டு. ஸோ இது வந்து பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தின் எல்லைகள் மற்றும் நில உடைமைகள் பற்றிய விவரங்களை காண்பிக்க டேஸ் பயன்படுகிறது. காணி புவி படங்கள். பின்வருவனவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? ஆறுகள், கடல்கள் வச்சு கொடுத்துருக்காங்க. தவறானது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. தேம்ஸ் ஆறு, மத்திய தரைக்கடல். எந்த ஒன்று சரியாக பொருந்துகிறது? ஜொராஸ்ட்ரியனிசம், ஜெயினிசம், ஜுடாயிசம், புத்திசம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு ஒரு கடல் மைல் என்பது டேஸ் மீட்டருக்கு சமமாகும். நாட்டிக்கல் மைல் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 1852. தேசிய வனவிலங்கு வாரியத்தின் தலைவர் இந்திய பிரதமர். நெக்ஸ்ட்டு தவறான வாக்கியம் இது. பெருங்கடல்கள் வச்சு வந்திருக்குது. தென் பெருங்கடல் உலகின் 4வது பெரிய கடல். 40 மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் உலகின் பெருங்கடல்களில் சமீபத்தில் தோன்றியதாகும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதில் தவறானது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு கப்பலோட்டிகள் 19ஆம் நூற்றாண்டில் டேஸ் கடிகாரத்தை அதிக அளவில் பயன்படுத்தினர். கால கடிகாரம். பின்வருவனவற்றில் இது மின்னல் வரும் முன்னுக்கான செயல் விதி. ஆன்சர் ஆப்ஷன் சி. மின்னல் உருவாகும் என்று தெரிந்தால் உங்கள் பயணத்தை முடிந்தளவு தள்ளிப்படவும். நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றில் இது ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள பன்னாட்டு விமான நிலையம் அல்ல. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி மான்ட்ரீல். ஸோ கொஸ்டின்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிருக்குது. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் இது ஆசியாவில் காணப்படாத சமவெளி. ஆண்டலூசியா சமவெளி. தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு மாவட்டத்தில் தாளையார் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? ஆன்சர் திண்டுக்கல். நெக்ஸ்ட் பொறுத்துக. பில்ஸ்கள், சந்தாளர்கள், அங்காமி, பூட்டியா. ஸோ இது வந்து பழங்குடியினங்கள் அவங்களே மாநிலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி பொறுத்துக. நெக்ஸ்ட்டு
1954 காமராஜர் அமைச்சரவையில் கல்வி அமைச்சராக இருந்தவர் சி சுப்பிரமணியம். சமூகம் என்று ஒன்று கிடையாது, தனி ஆண்கள், பெண்கள் மற்றும் குடும்பங்கள் மட்டுமே உள்ளன என்று கூறியவர் மார்கரெட் தாட்சர். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று அணி சேராமை என்ற சொல் ஜவஹர்லால் நேரு என்பவரால் உருவாக்கப்பட்டது. காரணம் அணி சேராமை என்பது இந்திய வெளியுறவு மற்றும் உள்நாட்டு கொள்கைகளின் முக்கிய அம்சம். ஸோ இது வந்து ரெண்டுமே தவறு. நெக்ஸ்ட்டு ஒரு கட்சி தேசிய கட்சி என கருதப்படுவதற்கு எந்த ஒரு வாக்கியம் தவறானதுன்னு கொடுத்துருக்காங்க. கட்சி சம்மந்தமானது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி. சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றல் இருக்க வேண்டும். ஸோ இதில் தவறான கூற்று. ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு சாலை போக்குவரத்து துறை குழந்தைகளுக்காக எத்தனை புத்தகங்களை வெளியிட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 2. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. உலோக பணத்திட்டம், காகித பணத்திட்டம், நெகிழி பணம், மெய்நிகர் பணம். ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. நிதி ஆயக்கூடிய பணிகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. வழிகாட்டும் திட்டமிடலும் தூண்டும் திட்டமிடலும். நெக்ஸ்ட்டு கூற்று காரணம். கூற்று காந்தியடிகள் கிராமங்களில் தான் இந்தியா வாழ்வதாக கருதினார். காரணம் தொழில் மையம் மனித இனத்தின் பெரும் சாபக்கேடு என்று காந்தியடிகள் கருதினார். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. திட்டங்கள் அதனுடைய ஆண்டுகள். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. பண மோசடி நடவடிக்கை தடுப்பு சட்டம், ஊழல் தடுப்பு சட்டம், வெளிக்கொணரப்படாத வெளிநாட்டு வருமானம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ஸோ இதோட 150 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். சோஷியலுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 90 கொஸ்டின் நீங்கள் வேணும் அப்படின்னா நம்மளுடைய மேக்ஸிமம் சைஸில் வந்து இருக்குது, பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.